வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் அந்த ஜாதகம் வந்து பெண்களை கவரக்கூடிய அளவுல ஜாதகம். இவரு பெண்ணை தேடி போக தேவையில்லை. இவருடைய ஜாதக அமைப்புப்படி பெண்கள் இவரை தேடி வருவார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஜாதகம் அமைப்பு. பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து 25/12/1935 பிறந்திருக்காரு. வயது வந்து 89 வருஷம், 0 மாதம் 27 நாள் ஆகுது. இவருடைய ஜாதகம் வந்து நெருங்கிய சொந்தக்காரின் ஜாதகம் அமைப்பு. அதனால வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எண்ணிட்டு சொல்லியிருக்காரு. இவருடைய ஜாதக அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிறக்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா புதன் திசை, பிறக்கக்குள்ள புதன் திசை 1 வருஷம் 3 மாசம் 28 நாள். இவருடைய லக்னம் பாத்தீங்கன்னா துலா லக்னம். ராசி பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி. கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. புதன் திசை 1 வருஷம் 3 மாசம் 28 நாள். அதுக்கப்புறம் கேது திசை. இவருக்கு சுக்கிரன் திசை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர். லக்னத்திலேயே இருக்கிறாரு, 7ஆம் இடத்து பாக்குறாரு. இவருடைய ஜாதக பிரகாரம் சுக்கிரன் சுபத்துவமானதுனால அந்த காலத்துல வந்து சினிமா துறையில இருந்தார். சினிமா துறையில செட்டிங் அமைப்புல இருந்தாரு. நிறைய படத்துக்கு இவர் வந்து செட்டிங் போட்டிருக்கிறாரு. அந்த செட்டிங் தொழில்நுட்பம் முழு கலையும் இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து சுக்கிரன் திசை முழுக்க சினிபியில தான் இருந்தாரு. அலிபாபா 42 திருடர்கள் படத்தில் வந்து அந்த கொகை செட் அடிச்சவர் இவரு தான். அந்த செட்டெல்லாம் இவரு தான் போட்டிருந்தாரு. அந்த படத்தினுடைய செட்டு முழுக்க இவரு தான் போட்டிருந்தாரு. இவருக்கு இப்போ வயசு வந்து 89 வயசு 27 நாள் ஆகுது. பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் திசை 28 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு. இவருக்கு சுக்கிரன் திசை 28 வரைக்கும் நல்ல யோகத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்கு, குரு 2ஆம் இடத்துல இருக்கு. இவர் அமாவாசை நிலையில தான் பிறந்திருக்கிறாரு. தனுசுல வந்து சூரியன், சந்திரன், புதன், ராகு, செவ்வாய். இந்த ஜாதகத்துல செவ்வாய் உச்சம், சனி 5ஆம் இடத்துல சனி. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல சனின்னு வந்துட்டாவே பிள்ளைங்க யாரும் சோறு போட மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துல உண்மையா இருக்கு. ஏன்னா இவருக்கு பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க இருந்தும் யாரும் சோறு போட கிடையாது. அவராக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு சுக்கிரன் திசை முழுக்க சினிமா துறையில இப்ப வந்து அப்போ வந்து ஸ்டார் நடிகைலாம் இருந்ததெல்லாம் இவரை கட்டிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இவர் வந்து ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால வந்து இவரு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. குடும்ப சுய கௌரவம் அந்தஸ்து பார்த்ததுனால எந்த ஒரு நடிகைகளையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து சுக்கிரன் திசையிலேயே திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணி திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் திசை முழுக்க இவருக்கு நல்லா அற்புதமா யோகத்தையும் அந்த சினிபீல்ல வந்து நல்ல காசு பணம் அமைப்புகளையும் நல்ல சொகுசு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் திசை ஆரம்பிச்சிச்சு. சூரியன் திசையில இருந்து படிப்படியா குடும்பம் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இவரு குடும்பத்தை வந்து பிரியும் சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2வது அவர் கல்யாணம் பண்ணாரு. ஆனா இவருடைய ஜாதகம் முழுக்க ஒரு உதாரண அமைப்புக்காக இந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்களா, இந்த பெண்களை தேடி இந்த ஜாதகர் போக மாட்டாரு. பெண்கள் இவரை தேடி அதிகமா விரும்பி வருவாரு. அந்த அளவுக்கு இவர் யோக அமைப்பு. ஏன்னா லக்னத்திலே சுக்கிரன் இருக்கு. அப்படிங்கிற அமைப்புல இவருக்கு வந்து நல்ல யோகமும் செல்வாக்கு எல்லாமே இருந்தது. காசு பணம் இவருக்கு வந்து இப்ப இறந்து வந்து ஒரு 30 நாள் ஆகுது. இவர் இறக்குற வரைக்குமே இவர் காசு பணம் வந்து இவர் வந்து தொழில் செஞ்சு 40 வருஷம் ஆகுது. தொழில்னு செஞ்சு 40 வருஷம் ஆகுது. ஆனா 40 வருஷத்துக்கு உண்டான அமைப்பு அந்த சுக்கிரன் திசையிலேயே சம்பாரிச்சு வாழ்நாள் ஃபுல்லா அவர் சுயமா சம்பாரிச்ச காசுல தான் வாழ்ந்து இறந்து போனாரு. அந்த அளவுக்கு இவர் யோக ஜாதகம். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைங்களே எதிரி அப்படிங்கிற அமைப்புல
பிள்ளைங்க யாரும் வந்து பார்க்கல. இவர் வந்து இது பார்க்கல. இவர் வந்து நல்லாவே இருந்து இறந்துட்டாரு. பாத்தீங்களா, சூரியன் திசை, சந்திரன் திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. குரு திசையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு குரு திசையில தான் பிள்ளைங்க எதிரியானது. அதுக்கப்புறம் குரு திசைக்கு அப்புறம் சனி திசை, புதன் புத்தி, ராகு அந்தரத்துல இறந்துட்டாரு. புதன் திசை சுக்கிரமூர்த்தியிலும். ஆனா இவருடைய ஜாதகம் வந்து பெண்களை கவரக்கூடிய அளவுக்கு உண்டான ஜாதகம். அதுக்காக தான் போட்டிருக்கு அந்த ஜாதகத்தை. பெண்கள் இவரு போய் தேடி போக தேவையில்ல, இவரை தேடி இந்த ஜாதகர் பெண்கள் விரும்புவார்கள். அந்த அளவுக்கு இந்த ஒரு யோகமான அமைப்புல ஜாதகம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்துக்கு குடும்பம் அமையல. 2 தாரம் கட்டி 2 தாரமும் குடும்பம் அமையல. ஆனா எக்கச்சக்க பெண்கள் இவரை விரும்பினாங்க. அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துல லக்னத்திலே சுக்கிரன், அந்த சுக்கிரன் வந்து சனியின் பார்வைப்பட்டதுனால கொஞ்சம் பங்கப்பட்டிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அதனால குடும்பம் அமையல. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைங்களும் அவர் நினைச்ச மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு இவருக்கு வந்து சனி தான் மாரகத்தை கொடுத்தாரு. சனி திசையில, புதன் புத்தியில மாரகம். ஏன்னா 12ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்ததுனால ராகு, புதன், சனி இது காம்பினேஷனும் இவருக்கு வந்து மரணத்தை கொடுத்துருக்கு. இவர் இறக்கக்குள்ள இவருக்கு வயசு வந்து 90 வயசு.